உங்களுக்கும் நடேசனுக்கும் என்னதான் சண்டை? அவரு ஏன் உங்கள ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு? நீங்க வந்து திருடுறீங்க, நல்லவங்க இல்ல அப்படின்றதுனாலயா? இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல வந்துட்டு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறதுனால அவரு உங்க கூட பேசாம இருக்காரா? ஏன் நீங்க பல்லவன உங்க கூட கூட்டிட்டு போல? ஏன் அவரு வளர்க்குறாரு பல்லவன? எல்லா உண்மையும் தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த நொடியே பல்லவன் அம்மா, "ஏம்மா என் பிள்ளைய அந்த ஆள்கிட்ட விட்டுட்டு வந்தா, அப்புறம் அந்த ஆளுக்கு கோவம் வராதா?" அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு நிலாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. "என்னங்க சொல்றீங்க? உங்க பிள்ளையா? அது நடேசன் அவரோட பிள்ளையும் தானே?" அப்படின்னு கேட்குறாங்க. "இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாதும்மா. இதுக்கு மேல என்ன வேணுமோ நீ அந்த அந்த ஆள்ட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. மீதி எல்லாத்தையுமே அவரு சொல்லுவாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிர்றாங்க. இதனால நேரா நடேசன தேடி போறாங்க நிலா. கோயில்ல நடேசன பார்த்து, "பல்லவன் உங்க பிள்ளை இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நடேசனும், "எல்லா பிள்ளையும் என் பிள்ளை தான். ஏன் அப்படி கேட்குற?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல பயாலாஜிக்கலா அவரு உங்க பிள்ளை இல்லையா?" அப்படின்னு நிலா கேட்டதும், அவரு ஆமான்னு சொல்லிடுறாரு. "உங்க பிள்ளை இல்லன்னா, எப்படி நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணீங்க? எப்படி வந்து நீங்க பல்லவன வளர்க்க ஆரம்பிச்சீங்க? ஏதாச்சும் சொல்லுங்களேன் ப்ளீஸ்" அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அப்புறம் கோயில்ல உட்காந்து எல்லாத்தையும் நடேசன் சொல்றாரு.